ஆரோக்கியமான ஐலி மீன் தொக்கு பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். 4 பழுத்த தக்காளி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டை மிக்சியில் போட்டு விழுத அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். மீன் தொக்கை நம்ம இரும்பு கடாயில் சமைச்சோன்னா சுவையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. கடாயில் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெங்காயத்தை போட்டு மஞ்சள் தூள், சுவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு அரைச்சி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து ஒரு பெரட்டி எடுத்துட்டு 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு மூடி போட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடணும். 2 நிமிஷம் கழித்து சுத்தம் பண்ணி வச்சிருக்க ஐலை மீனை அதில் போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லியை தூவிட்டு மூடி போட்டு சரியாக 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். தொக்குல மீனை போட்ட பிறகு கரண்டி விட்டு கிளறக்கூடாது, அப்போதான் மீன் உடையாம முள்ளு கலக்காம இருக்கும். 5 நிமிஷத்துல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு தொக்கு சரியான பதத்துக்கு வந்தாச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். காணாங்கெளுத்தி இல்லைன்னா ஐலை மீனுன்ட்டு இதை சொல்லுவாங்க. இதில் ஒமேகா 3 நிறைய இருக்கிறதுனால மன அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இதய நோய் இது எல்லாத்துக்குமே ரொம்ப அருமருந்தாகும். இதை வாரத்தில் ஒரு தடவையாவது உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்பவே நல்லது. இந்த மீன் தொக்கு சாதத்தில் கலந்து சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.